வணக்கம். ஆளுமைக்கும், ஆளுமை திறனுக்கும் இடையேயான வித்தியாசம், அவற்றின் முக்கியத்துவம், அவற்றின் அடிப்படைகள் போன்றவை குறித்த புரிதல் ஓரளவுக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, கடந்த சில நாட்களாக ஆளுமை குறித்து தொடர்ந்து நிறைய காணொளிகளை வெளியிட்டிருந்தேன். இப்போ அடுத்து ஆளுமையை எப்படி உருவாக்கிக் கொள்வதுன்னு பார்க்கலாம். ஏன்னா, எல்லோருக்குமே நடைமுறை சார்ந்த புரிதல் வேண்டும். சரி, இதெல்லாம் தியரியா ஓகே. எப்படி ஆளுமையை நடைமுறையில் உருவாக்குவது? அதற்கு 3 கட்டங்கள் இருக்கு. நிலைகள்னு சொல்லலாம். ஆளுமையின் 3 நிலைகள் அல்லது 3 கட்டங்கள். நம்ம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆளுமைக்கும், ஆளுமை திறனுக்கும் இடையேயான வித்தியாசம். ஆளுமையை உருவாக்கிக் கொள்வது எளிது. நாம என்ஜினியரிங் படிச்சோம்னா, நம்ம என்ஜினியரா நம்மள அடையாளப்படுத்திக் கொள்வது எளிது. நம்ம ஐடி கம்பெனில வேலை செஞ்சோம்னா, ஒரு ஐடி ஆளா வெளிப்படுத்திக் கொள்வது எளிது, இல்லையா? அதேபோல நாம இயல்பாகவே ஒரு ஆணாகவோ, பெண்ணாகவோ இருப்போம். வயதானவராகவோ, இளைஞராகவோ, படித்தவராகவோ, ஊருக்கு புதியவராகவோ, இப்படி பல்வேறு அடையாளங்கள் நமக்கு உருவாகி இருக்கும். அப்போ அதெல்லாம் தான் நம்முடைய ஆளுமை, இல்லையா? ஒரு அடையாளம் என்பது நாம எப்படி நம்மள அடையாளப்படுத்திக் கொள்றோம். நாம நம்மள எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டாலும், மற்றவர்கள் நம்மள ஒரு குறிப்பிட்ட விதத்துல தான் பார்ப்பாங்க, இல்லையா? இந்த 2க்குமான வித்தியாசத்த நாம புரிஞ்சிக்கணும். அதை கையாளும் திறன் தான் ஆளுமை திறன். இப்போ நாம ஒரு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்கிற மாதிரி இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வர்றாரு. ஓ! எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் உடனே ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாருன்னு வைங்க. நீங்கள் உண்மையிலேயே ஐடியில் வேலை செய்கிறவரா இருந்தால் உங்களுக்கு அந்த லேப்டாப் பற்றி தெரியும்னா, அவருக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உதவக்கூடும். இல்லைனா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பற்றி ஒன்றுமே தெரிலனா வாங்கி நோண்டுவீங்களா? இல்லை சார், இல்லை நண்பருங்கும்போது சொல்லுங்கள், என்னப்பா தெரியாதா உனக்கு? ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? இன்னொருவருடைய எதிர்பார்ப்பை நாம் கையாளுகிறோம். இன்னொருவர் நம்ம ஏதோ ஒரு நினச்சிருக்காரு. இல்லைங்க, நான் அது இல்லைங்க, நான் இதுன்னு சொல்லி நம்முடைய ஆளுமையை நிலைநிறுத்துகிறோம். அதுதான் ஆளுமை திறன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம பல சமயம் நம்ம ஒரு பொது இடத்துல, ஒரு புதிய சூழல்ல, புதிய மனிதர்களுக்கு இடையில இருக்கும்போது, நம்மளை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வதுன்னு தெரியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. அங்க கூட்டத்தில நம்ம எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது? அது நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருந்தா, உடனே நம்ம பேர சொல்லி கூப்பிடுவாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லும்போது, மெல்ல நம்மளுக்கு ஒரு அடையாளம் உருவாகிடும். எளிதில் மற்றவங்க நம்மள யாருன்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க. நம்முடைய ஆளுமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஆனா, அது ஒரு நம்ம நண்பருடைய திருமணம். வெளியூர்ல, வெளி மாநிலத்தில நடக்குது. நாம தனியா போயிருக்கோம். கூட யாருமே இல்ல. போறோம் மண்டபத்துக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. ம யாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்ல. அங்க நாம எப்படி நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளுவோம்? யாரும் நம்மள கூப்பிடல, வரவேற்கலன்னா, ஒரு குழப்பத்தில இருப்போம்ல. என்ன செய்றதுன்னு, ஏது செய்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்தில இருப்போம் இல்லையா? அப்போ யார் வேணாலும் நம்மள எப்படி வேணுமானாலும் ப்ரொஜெக்ட் பண்ணி புரிந்து கொள்ள முடியும், இல்லையா? நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு நெனைக்கலாம். இல்ல, யா இ ஒவ்வொருவர் பார்க்கவர் என்ன வேணா நெனச்சுக்கலாம். ஒரு ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ண வந்தவன்னு கூட நெனச்சுக்கலாம். இல்ல ஃபோட்டோகிராஃபரு. தெரியாது நம்முடைய ஆகுருதி. அதாவது நம்முடைய என்ன உடை அணிஞ்சிருக்கோம், நாம் நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கோம். அத 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 தவிர அந்த மனிதர்களுடைய அறிவு, புரிதல், அவருடைய அனுபவம் இதெல்லாமே இங்க வேலை செய்யுது. ஸோ, இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். ந நாம குறிப்பிட்ட விதத்தில தான் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவோம். அதே சமயம் மற்றவர்கள் நம்மளை எந்த நோக்கத்தில் பார்க்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள்ங்கிற புரிதல் நமக்கு இருக்காது. இப்ப இந்த 2க்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடும். அந்த வித்தியாசத்தை தான் ஆளுமை மூலமாக நம்ம சரி செய்ய முடியும். ஏன்னா, இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர்ன்னு நெனைக்கணும்னா, கையில கேமராலாம் வச்சுட்டு ஒரு கெட்டப்ல இருக்கணும் இல்லையா? அந்த கெட்டப்ல இல்லன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர்ன்னு நெனைக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய அடையாளத்த கொஞ்சம் சரி செய்து நம்ம ஆளுமையாக நிறுத்துகிறோம். இப்போ இதையெல்லாம் கையாளும் திறன் தான் ஆளுமை திறன். இத புரிஞ்சிக்கணும். ஏன்னா, நம்ம பலரும் பார்த்தீங்கன்னா, எளிய மனிதர்கள்.
நம்ம பள்ளியில் படித்திருக்கலாம், கல்லூரியில் படித்திருக்கலாம், பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சிருக்கலாம். ஆனால் நாம எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மனிதர்களையும், சூழல்களையும், நிகழ்வுகளையும் எதிர்கொண்டு இருக்க மாட்டோம். அந்த அளவு அனுபவம் இருக்காது நம்மளுக்கு. ஒரு பெரிய நகரத்துக்கு போறோம், அங்க ஒரு மாலுக்கு போறோம்னா, குழப்பமா தான் இருக்கும். ஒரு பெரிய தியேட்டர், சத்யம் தியேட்டர் மாரி தியேட்டருக்கு போறோம் முதல் தடவைனா, நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது. அங்க இருக்கும் மனிதர்கள், அங்க நிகழும் அ நிகழ்வுகள், இதெல்லாம் நம்மால தொடர்புபடுத்திக் கொள்ள முடியாது. ஒரு பட்டிக்காட்டான மிட்டா கடல விட்டது போல நம்ம பல சமயம் உணரக்கூடும். ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இதெல்லாம் தான் சிரிப்பாங்க, கேலி செய்வாங்க. "என்னடா இது கூட தெரியலையா? அது கூட தெரியலையான்னு." அதெல்லாம் நம்ம பர்சனலா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, இது வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கோம். புதுசா எதுக்காவது நம்ம அறிமுகம் ஆகும்போது ஒரு பயமும், பதற்றமும் எல்லோருக்குமே இருக்கும். அது இயல்பு. அது மனித இயல்பு. பயப்படல அப்டின்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது இடத்துல தமிழே தெரியாத ஒரு ஊர்ல போய் இறங்குறீங்க. உங்களுக்கு பயமே இல்லன்னா, உங்ககிட்ட ஏதோ பிரச்சனைன்னு தான் அர்த்தம். பயம் வரணும். பயம் வந்தா தான் நாம அடுத்து என்ன செய்வோன்னு யோசிப்போம். நம்முடைய மூளை செயல்படும். சரியாக நாம நம்மள வெளிப்படுத்திக் கொள்வோம். "அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில்." இப்போ எதுக்கு நம்ம பயப்படணுமோ, அதுக்கு பயப்படணும். ஸோ இயல்பாக நம்முடைய ஆளுமை குறித்து நாம நல்லா வெளிப்படுத்திக் கொள்வோமா? மற்றவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? இதையெல்லாம் குறித்து ஒரு பயமும், குழப்பமும் இருந்தா அது நல்லது தான். நம்ம கவனிச்சு நம்மளை நாமே சரி செய்து கொள்ள முடியும். இங்க நம்ம முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆளுமை பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் முன்னில தான் நம்ம வெளிப்படுத்திக் கொள்வோம். இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பனியன போட்டு லுங்கி கட்டிக்கிட்டு பேசாம இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஆளுமையே இருக்காது வீட்டுக்குள்ள, இல்லையா? யாராவது திடீர்னு நண்பர் வந்தாங்கன்னா, டக்குனு ஒரு சட்டைய போட்டுட்டு, லுங்கிக்கு பதிலா வேஷ்டி கட்டிட்டு, இல்ல பேண்ட்ட போட்டு மாறிருவோம். அவர் நெருங்கிய நண்பன்னா கண்டுக்க மாட்டோம். இதே வந்து ஒரு சொந்தக்காரங்கன்னா வேற மாரி பிஹேவ் பண்ணுவோம். இல்ல நம்முடைய அலுவலக மேலாளர் திடீர்னு வர்றாரு அப்படின்னா, எப்படி நம்ம மாறுவோம்னு யோசிச்சு பாருங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி ஆளுமைய மாற்றிக் கொள்கிறோம். அப்போ அந்த ஆளுமை குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் எப்பவுமே. நம்ம தனியாக இருந்தாலும், நாம இன்னொருவர் முன்னாடி வெளிப்படுத்திக் கொள்ளும்போது, ஒரு ஆளுமையாக தான் நம்ம வெளிப்படுத்திக் கொள்ளணும். அது நம்ம குழந்தைகளாக கூட இருக்கட்டும். குழந்தைகளுக்கு முன்னாடி அப்பாவா, அம்மாவா நம்மள வெளிப்படுத்திக் கொள்வோம். இல்ல அண்ணனா, தம்பியா, அக்காவா, அது எல்லாமே ஒரு ஆளுமையின் வெளிப்பாடு. நாம கிடையாது. இது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்தியர்களாக நம்மளுக்கு இந்த பத்தின புரிதல் கிடையாது. இப்போ ஒரு அக்கா இருக்காங்கன்னா, அந்த அக்காவுக்கு நாம எப்பவுமே தம்பின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அப்பா இருக்காருன்னா, அவருக்கு எப்பவுமே நம்ம பையன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது. வீட்டுக்குள்ள தான் அது. அவங்க நம்ம அப்பாவா இருக்கிற வரைக்கும், அவங்க அக்காவா இருக்கிற வரைக்கும். அக்காவுக்கு திருமணமாகி போயிருச்சுன்னா, நாம மச்சான். அப்போ நாம அவங்க கிட்ட நடந்துக்க வேண்டிய விதம் வேறுபடும். அவங்கள நாம அக்காவா நினைக்கிறோம்னா, அதுக்கேற்ற போல தான் அவருடைய கணவரிடமும் நான் நடந்து கொள்ளணும். அவருடைய குடும்பத்தினருடன் நான் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ இதெல்லாமே எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆளுமையை நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத வடிவமைக்குது. இப்போ இந்த உறவுகள்லாம் ரொம்ப முக்கியம். உறவுகள்ல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மச்சான் எப்படி இருந்தாலும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லையா? ஸோ ஆனா வந்து இதுவே வந்து ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இது போன்ற உறவுகள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, நமக்கு தெரிந்தவர்கள்கிட்ட நாம நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோம்னு கவனிக்கத் தொடங்குனா தான், பொது இடத்தில் நம்மளுக்கு சம்மந்தமில்லாத இடத்தில் வேலைக்கு போறோம், நேர்முகத் தேர்வு, சினிமா தியேட்டர், கோவில் இங்கெல்லாம் நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோங்கிற புரிதல் நமக்கு இருக்கும். அதிலும் நம்மில் பலரும் எளிய மனிதர்கள். நம்ம ஒரு குடும்பத்தில நெறைய பேர் கூட்டமா தான் சேர்ந்து வாழ்ந்திருப்போம். நம்மில் பலருக்கும் தனி அறை, தனி கழிப்பிடம் போன்ற வசதிகள்லாம் இருந்திருக்காது. இல்லையா? ஒரே துண்ட 4 பேர் பயன்படுத்துவோம். எதுவுமே பர்சனல் ஸ்பேஸ் இருக்காது. இது என்னோடதுன்னு சொல்லிக்கிறபடியே எதுவுமே இருக்காது. ஆனா, அது எல்லாம் இன்றைய நவீன யுகத்தில் தேவ. நம்ம ஒரு கிராமத்தில வாழும்போது அது ஓகே. இப்ப நகரத்துக்கு போறோம், நம்ம ஒரு ஹாஸ்டல்ல வசிக்கிறோம்னா, நம்ம அறை நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நாம வித்தியாசமா படுத்திக்கணும் இல்லையா? இப்போ இதெல்லாம் நாம வந்து வீட்ல இருக்கும்போதே நம்ம கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் கற்றுக்கொள்ளனா பிற்பாடு பிரச்சனைகள் வரும். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு.
நம்ம பலரும் வந்து பார்த்தா எளிய குடும்பத்தில் ஒரு கிராமத்து சூழலில் பிறந்து வளர்ந்தவங்க. இந்த வித்தியாசங்களை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. நாம் ரொம்ப அப்படியே இயல்பாக இருக்கோம். அண்ணா அக்கான்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஜாலியாக பழகிட்டு இயல்பாக இருப்போம். ஆனால் நகர சூழலில் அதை எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. கிராமத்து சூழலில் நம்ம யார் வீட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், இயல்பாக இருக்கலாம் நம்ம நண்பர்கள் வீட்டில் கூட. ஆனால் நகரத்தில் நம்ம அப்படி போக முடியாது. அவங்கக்கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கணும். அவங்க வீட்டுக்கு போனால் எதை தொடணும் எதை தொடக்கூடாது நிறைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆளுமை என்பது நம்ம ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, லௌகீகவாதியாக இருந்தாலும் சரி, படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஆளுமை என்பது கண்டிப்பாக அவசியம். அதை குறித்த புரிதலும் தெளிவும் நம்ம எல்லோருக்குமே இருக்கணும். ஸோ அதுக்கும் இப்போ இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போது இந்த படத்தில் இருப்பவருக்கு ஏதாவது ஆளுமை திறன் இருக்கா? இவர் ஒரு ஆளுமையை நாம் கருதுவோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பெரும்பாலும் வந்து யாரை நம்ம ரசிப்போம்னா, நல்லா ஒரு கோட்டு சூட்டு போட்டு நல்லா ஒரு படித்த ஆள், ஒரு நல்லா தன்னை கெத்தாக அழகாக வெளிப்படுத்தி கொள்றவர் தான் நம்ம விரும்புவோம். அவரை மாதிரி ஆகணும்னு விரும்புவோம். இப்போ இப்படி ஒரு மனிதர் இருக்கார். இவருக்கு ஆளுமை இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? உண்மையில் அவருக்கு ஒரு ஆளுமை இருக்குது. ஏன்னா அவர் வந்து தன்னை மற்றவர்கள் இந்த விதத்தில் தான் அறியப்படணும்னு அவர் விரும்புகிறார். அதனால் இது போன்ற ஒரு உடையை அணிந்திருக்கிறார் இல்லையா? அவர் கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் கூட உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு காட்டுக்குள்ளே இது மாதிரி ஒரு உடையை அணிந்து கொண்டு உட்காந்துருப்பது. ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விதத்தில் நம்முடைய ஆளுமையை நாம் தேர்ந்தெடுக்கிறோன்னு பொருள். ஒருவர் நகரத்தில் மற்ற மனிதர்களோட சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, அவர் அத்தகைய ஆளுமையை தேர்ந்தெடுக்கிறாரு. இன்னொருவர் எனக்கு மனிதர்களே வேண்டாம், நான் தனியாக கிராமத்தில் போய் ஒதுக்குப்புறமாக வாழ்கிறேன்னா, அவர் அந்த ஆளுமையை தேர்ந்தெடுக்கிறாரு. இதில் வித்தியாசம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தனிமையை தேடி போவதற்கு வந்து ஆளுமை குறித்தோ ஆளுமை திறன் குறித்தோ அவர் பெரிதும் கவலைப்பட தேவை இருக்காது. ஏன்னா அவர் தனிமையாக தான் இருக்க போகிறாரு, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுடன் ஒருவர் வாழப்போகிறார்னு முடிவு செஞ்சுட்டா அவருக்கு ஆளுமை திறன் என்பது மிகவும் முக்கியம். ஆளுமை குறித்த புரிதல்கள் அவசியம். இப்போ இந்த மனிதரே இப்போ தனியாக இருக்கார். இவரும் இன்னொரு நாள் நகரத்துக்கு சென்றோம்னா அவரும் அப்போ வேறு வழியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே ஆகணும். இப்போ பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சங்கடப்பட்டு சங்கோஜப்பட்டுக்கிட்டு தான் நாம் நகரங்களுக்கு செல்வது கிடையாது, புதிய மனிதர்களை சந்திக்க விரும்புவது கிடையாது. ஏன்னா அவர்கள் முன்னாடி நாம் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம்? அவங்க நம்மளை ஏதாவது கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். நாம் எப்படிப்பட்ட மனிதர், அதை பொறுத்து நம்முடைய ஆளுமை குறித்த ஒரு புரிதலை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ யாராக இருந்தாலும் தான் இப்படி தான் மற்றவர்களால் பார்க்கப்படணும் ஒருவர் முடிவு செஞ்சிட்டாருன்னா, அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு மதிப்பு கொடுப்பது நாகரிக மனிதர்கள் எல்லோருமே செய்ய வேண்டியது. இப்போ இப்படி போன்ற ஒருவரை பார்த்துட்டு என்னப்பா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஏன் நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம். நம்ம ஊரில் அதெல்லாம் சங்கடப்படவே மாட்டோம். ஆனால் இதெல்லாம் வெளிநாடுகளில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் நிறைய கவனிச்சிருக்கலாம் இல்லையா? வெளிநாட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வித்தியாசமாக பச்சை கலரில் மஞ்சள் கலர்லாம் முடுக்கி பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க, விதவிதமாக பச்சை குத்திக்குவாங்க, காது குத்திக்குவாங்க. தங்களுடைய அடையாளத்தை பல விதங்களில் அவங்க மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க பலரும் எளிய மனிதர்கள், நம்ம ஊர் கிராமத்து மனிதர்களை போல தான். ஆனால் அந்த கிராமத்து மனிதனுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அந்த அடையாளத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? கல்வியின் மூலமாக, வேலையின் மூலமாக உருவாக்கி கொள்ளணும்னா அது நிறைய முயற்சி வேணும், ரொம்ப நாளாகும். இப்போ மாறாக அவங்க தங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க. நான் இப்படி தான் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு அவங்க தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ இதை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுமையின் முக்கியத்துவத்தை மேலை நாடுகளில் நன்றாகவே உணர முடியும். அங்கே எளிய மனிதர்களாக இருந்தாலும் தாங்கள் ஒரு ஆளுமையாக மதிக்கப்படணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய வேலை, நம்ம சமூக அந்தஸ்து, செல்வாக்கு இதை வச்சு தான் நம்ம ஆளுமையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். மாறாக மேலை நாடுகள் அப்படி கிடையாது. வேலையெல்லாம் பெருசாக மதிப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு மேனேஜராக இருக்கலாம். அதுக்கான மதிப்பு வேலை செய்யும்போது கிடைக்கும்.
அதை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா, உங்கள் மேனேஜருங்கிறதுக்காக யாரும் தலை தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே சாதாரணமான மனிதராக தான் உங்களை கருதுவார்கள். இதை நான் நிறைய கவனிச்சிருக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன காணொளி ஒன்று பார்த்தேன். அதில் ஒபாமா வந்து அதிபராக இருந்தபோது ஒரு நாள் வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் போய் காஃபி வாங்கிட்டு வர்றத ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா, இது ரொம்ப சாதாரணமான விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்ம ஊரில் அப்படி நடக்குமா யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதம மந்திரியோ ஒரு முதலமைச்சரோ சாதாரணமாக டீ கடைக்கு போய் நடந்து போய் காஃபி வாங்கிட்டு வர்றத. இப்போ இந்த வித்தியாசத்தை நாம் புரிஞ்சிக்கணும். ஒரு ஆளுமைங்கிறது நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்ளும் விதம்தான். அது நாம் கிடையாது. அது நாம் அணிந்திருக்கும் உடை. அந்த உடையின் மூலமாக இப்படி என்னை பாருன்னு நாம் சொல்கிறோம். அவ்வளவுதான். நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையில் ஆளுமை தேவை கிடையாது. ஸோ தேவையில்லாமல் நம்ம ஆளுமையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சிக்கணும். ஆளுமை திறனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேவையான போது நமக்கு தேவையான ஆளுமையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்தால் அப்பாவாக இருக்க தெரியணும். வேலை செய்யும் இடத்துல மேனேஜராக இருக்க தெரியணும். பஸ்ஸில் போகும்போது சாதாரண பயணியாக இருக்க தெரியணும். வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு நான் மேனேஜர், என்னை பார்த்து நீ கேட்குறியான்னு பசங்கக்கிட்ட கேட்டால் சிரிப்பாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் கேட்டார்னா எங்கிட்டே கேட்குறியா, நான் யார் தெரியுமா, இந்த கம்பெனியில் பெரிய மேனேஜர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது இது அந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முன்பே சொன்னது போல் ஆளுமையின் 3 கட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை என்பதை ஒரு பயணம்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி செல்லும் பயணம். பயணம்ங்கும்போது அதை வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம். ஒரு சாலையில் செல்லும் பயணம், ஒரு ரயில் பயணம், கார் பயணம், நடைப்பயணம், இப்படி பல்வேறு விதங்களில் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் அது வித்தியாசமாக இருக்கும். ஒன்று வேகமாக போகும், ஒன்று மெதுவாக போகும். இப்போது நம்முடைய பயணம் என்பது எப்படி? இங்கே கீழே மரபு பொதுவாக என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்க்கை என்பதற்கு முக்கியமான காரணம் கர்மங்கள் இல்லையா? நாம் செய்த பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை பிறக்க வச்சுருக்கு. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அதை சரி செய்து கொண்டு வாழணும் அப்படிங்கிறது தான் கீழே மரபுகள் சொல்கின்றன. மேலை மரபு அப்படிலாம் சொல்கிறதில்ல. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. நீ இறுதி நாள் அன்று இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே வரும். அப்போது எல்லாருடைய பாவ புண்ணியங்களும் அலசி ஆராய்ந்து அதன்படி நீங்கள் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்வீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ மேலை மரபு அதனால் சாதிப்பதற்கு முக்கியத்துவம் தருது. ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான். இப்போ நீ ஜட்ஜ்மெண்ட் டே, இந்த நியாய தீர்ப்பு நாளன்று நீ என்ன வாழ்க்கையில் செஞ்சு கிழிச்ச அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லணும்ல, ஏதாவது காமிக்கணும் இல்லையா? பாருங்கள், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேரை ஏமாற்றியிருக்கேன், இவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பணத்தை திருடியிருக்கேன் அப்படின்னு காமிக்கணும்ல. அதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஆளுமை வேணும் இல்லையா? அதனால தான் மேலை நாடுகளில் ஆளுமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார்கள். இப்போது மேலை நாட்டு அணுகுமுறையை பார்த்திங்கன்னா ஒரு மலையேற்றத்தோடு ஒப்பிடலாம். கஷ்டப்பட்டு நம்ம மலை ஏறி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி சமூகத்தில் நம்மளை நிலைநிறுத்திக்கிட்டு மிச்ச நாள் அப்படியே ஓட்டணும். அதுதான் மேலை நாட்டு அணுகுமுறை. மாறாக கீழே நாட்டு அணுகுமுறையை ஒரு ஆற்றோடு பயணிப்பது போல் சொல்லலாம். ஆற்றில் மிதந்துக்கிட்டே போகணும் தான் சொல்லுவாங்க. ஆற்றோட எவ்வளோ தான் எதிர்த்து போட்டிட்டாலும் போராடினாலும் நம்ம கடைசியில் ஆறு எங்கே போய் சேருதோ அங்கே தான் போய் சேருவோம் இல்லையா? அதுதான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மரணித்து தான் போக போகிறோம். அப்போ எதுக்கு போராடணும், ஏன் போராடணும் அப்படின்னு கீழே மரபு கேட்குது. அதனால் நம்ம ஆளுமைக்கு பெரிய முக்கியத்துவமே தர்றது கிடையாது. நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய முந்தைய தலைமுறையினதான் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு வேலை வேணும். அதற்கு என்ன கற்றுக்கணுமோ, யாரிடம் வேலை செய்யணுமோ அதற்கேற்றாற் போல் தங்களை தகவமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை காட்டிலும் பெரிய சிறப்பு தகுதிகள் திறமைகள்லாம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்று சூழல் வேறு. இன்று குழந்தைகள் தங்கள் பெற்றோர் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க, நம்மளை பெற்றோரை பற்றி நம்ம என்ன எண்ணம் கொண்டு இருக்கோம்? நம்முடைய பெற்றோர்கள் அவங்க பெற்றோரை பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்காங்க? நம்முடைய குழந்தைகள்
நம்மளை பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி பற்றிலாம் பெரிய கருத்தே இருந்திருக்காது. அவங்க வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மாறாக நாம் நம்ம பெற்றோரை கொடுத்து கொஞ்சம் யோசிச்சிருப்போம். இவங்க இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி இருந்திருக்கலாமோன்னு கேள்வி கேட்டிருப்போம். அதை நாம் கேட்காட்டி இன்றைக்கி நம்ம பசங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்து கேட்கும். ஏன் அப்பா இப்படி இருக்காரு, இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணலாம்ல, இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசலாம்ல, யோசிப்பாங்க குழந்தைங்க. ஏன்னா இப்போது அடையாளம், அந்த ஆளுமை எல்லாருமே முக்கியமாயிட்டு வருது. இப்போ நம்முடைய குழந்தைகள் யார் என்பது தீர்மானிப்பதற்கு நாம் உதவுறோம். நாம் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்லா சம்பாதிச்சு பெரிய வேலையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குழந்தைகள் தங்கள் நண்பர்களுடன் மதிப்பாக இருப்பாங்க. எங்கள் அப்பா பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு. மாறாக நம்ம ஒரு சாதாரண மனிதராக இருந்தோம்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு என்ன சொல்ல வர்றது, ஒரு சுயமரியாதை இருக்காது. ஸோ இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆளுமை ஒரு தனி மனிதரை சார்ந்தது. நம்ம அப்பா பிரதமராக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அது அவருடையது. நாம் யார், அதுதான் இங்கே முக்கியம். அதுதான் ஆளுமைக்கு அடிப்படை. ஆனால் இந்தியாவை பார்த்திங்கன்னா யாருக்கும் ஆளுமை திறன்கிறதே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய ஆளுமையை நாம் நம்முடைய மதம், சாதி, நம்முடைய குடும்பம், நம்முடைய படிப்பு, நம்முடைய சொத்து, நம்முடைய நண்பர்கள், நம்ம வீட்டில் இருக்கோம் எருமை மாடுகள் எண்ணிக்கை, நம்ம வச்சுருக்கிற டிவி சைஸு, வச்சுருக்கிற காரு, இதன் அடிப்படையில் தான் நம்ம நிரூபிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப குழந்தைத்தனமானது. ஒரு சின்ன குழந்தை சொல்லலாம், எங்கள் அப்பா பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு வயதானதுக்கப்புறம் நாம் தான் நம்முடைய அடையாளத்தை உருவாக்கணும். வயதானதுக்கப்புறம் எங்கள் அப்பா யார் தெரியுமான்ட்டு இருந்தால் நீ யாருன்னு தான் திருப்பி கேட்கணும். நம்ம யோசிச்சு பாருங்கள். ஒரு 30-40 வயது ஆன ஒருவர் எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு பேசிகிட்டு இருந்தால் அவர் வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ இவ்வளோ நாளில் என்ன சாதிச்சேன்னு திருப்பி கேட்கணும். நம்ம இப்போது நம்ம இதை கவனிக்கணும். இதை நம்முடைய ஆளுமையை நாம் தான் உருவாக்கணும். நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ நம்ம குடும்பம் தாத்தா பாட்டி யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆளுமை என்பது நமக்கானது. அப்போது நம்முடைய ஆளுமையை உருவாக்கணும், நாம் தான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இப்போது இதுதான் இன்றைய சிக்கல்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஏன்டா நம்ம நவீனமான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டோம்னா நம்ம அடையாளத்தை பற்றி கவலை கிடையாது. நம்முடைய அப்பா அம்மாவோட அடையாளத்தை வச்சு நாமளும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் நாம் நவீன கால வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கணும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல பேரும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டுக்கும் இடையில தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பலருக்கும் நம்முடைய அப்பா அம்மாவோட சொத்து வேணும், அவங்களோட பேர் வேணும், செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் வேணும். ஆனால் அவங்க சொல்கிறத நாம் செய்ய மாட்டோம். அதே சமயம் அவங்க அதெல்லாம் தர்றதுக்காக அவங்க சொல்கிறத செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம். நம்முடைய அப்பா அம்மா டாக்டருங்கிறதுக்காக நம்மளும் டாக்டர் ஆக முடியுமா? ஒரு எருமை மாடு 2க்கு பிறந்த குட்டி ஒரு எருமை மாட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும், அதை ஏற்றுக்கலாம். டாக்டர் 2 பேருக்கு பிறந்த குட்டியும் டாக்டர் குட்டியாகவே இருக்கணுமா? இது முட்டாள்தனமாக இல்லை? நம்மளுக்கு சுய சிந்தனை கிடையாது. நம்ம யோசிக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு தரமாட்டேங்குது, தரப்படாது. இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். நாம் டாக்டராகவே ஆனோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் நம்ம டாக்டர் ஆனோம்? நாம் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி நம்முடைய உள்ளுணர்வு மூலமாக நம்முடைய ஸ்வதர்மம் அதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து டாக்டர் ஆனோமா? இல்லை அப்பா அம்மா சொன்னதுனால டாக்டர் ஆனோமா? இல்லை என்ன ஏதுன்னே தெரியாததுனால சரி ஏதோ ஒன்று செய்யணும் டாக்டர் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆனோமா? இல்லை டாக்டர் ஆனால் தான் நம்ம அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லையே சேர்ந்து அவங்க வச்சுக்கிற சொத்துக்கள்லாம் நம்ம உரிமை கொள்ள முடியும்னு ஆனோமா? நம்மளுக்கு தான் உண்மை தெரியும். இப்படி பல விதங்களில் நாம் தான் முடிவுகளை எடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் நாம் எல்லாம் சரியாக போச்சுன்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டோம், அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா அப்போ தான் ஆரம்பிப்போம், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து விடுபடணும். அது தனி மனிதர்கள் மட்டும்தான்
செய்ய முடியும். இப்போ அதற்கு 3 கட்டங்கள் இருக்குது. நான் பல இடங்கள் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். அறிதல், புரிதல், உணர்தல்னு. அந்த 3ம் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த தேநீர் குடுவை போல் இருக்கு இல்லையா, அதை வந்து அறிதல்னு சொல்லலாம். ஒப்பு நோக்க பாருங்கள், அது ரொம்ப எளிமையான ஒரு பாத்திரம். அது சாதாரண பாத்திரம் கிடையாது, ஒரு சும்மா அதுவும் நுட்பம் இருக்குது, கவனிங்க இல்லையா. அது நம்ம ரொம்ப சாதாரண நினைக்கிறோம். அது வடிவமைப்பது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அதை தூக்கணும், அது கைப்பிடி வேணும், அது சரியாக கொட்டணும், அந்த அது தண்ணி விழுகிற அந்த பகுதி எவ்வளோ நீளமாக இருக்கணும், எப்படி வளைஞ்சிருக்கணும், மூடி எப்படி இருக்கணும், சாய்க்கும்போது மூடி கீழே விழுகணுமா கூடாதா, பல நுட்பங்கள் இருக்குது அதில். இப்போ அறிதல் என்பது அப்படி தான். ஒரு இது வந்து இந்த பாத்திரம் கூட தேவை கிடையாது, கெட்டில் கூட தேவையில்லை இல்லையா. சும்மா ஒரு ஒரு சாதா பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஊற்றி சுட வச்சாலே போதும். அறிதல்ங்கிறது அப்படி தான். ஏதோ அப்படியே தெரிஞ்சுக்கிறோம், எந்த கவலையும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறோம், அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான எளிய மனிதர்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது, ஒரு ஆளுமை இருக்காது. அது இருந்தாலும் ரொம்ப எளிமையான ஒரு அடையாளமாக ஆளுமையாக இருக்கும். அதுக்கு பற்றின புரிதல் அவங்களுக்கும் இருக்காது. அதை எல்லாம் கவனித்து மேம்படுத்திட்டுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கோ அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போவாங்க. அதனுடைய அடுத்த கட்டம் அந்த குக்கரை போல். இப்போ குக்கருங்கிறது அந்த கெட்டிலோட ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவம் இல்லையா. இப்போ கெட்டிலையும் தண்ணி கொதிக்க வைக்கலாம், குக்கர்லேயும் தண்ணி கொதிக்க வைக்கலாம். ஆனால் குக்கரில் நம்ம எதை கொதிக்க வைப்போம்? டீ போடுறதுக்கோ வெந்நீருக்கோ குக்கரில் தண்ணி கொதிக்க வைக்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா அதில் வந்து ப்ரெஷர் வச்சு இன்னும் நிறைய நம்ம சமைக்க முடியும். சாதாரணமான பாத்திரத்தில் நம்ம எளிதில் வேக வைக்க முடியாத காய்கறிகள், மாமிசம் போன்றவற்றை எளிதில் நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரில் அந்த ப்ரெஷர்னால் அதை வேக வைக்க முடியும். அப்போது அதுக்கு இன்னொரு ஆளுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா. அது எப்படி உருவானது? ஒரு புரிதலின் மூலமாக உருவானது. அந்த கெட்டில பார்த்துக்கிட்டே இருக்கோம், கெட்டில் எவ்வளோ எனர்ஜி வீணாகுது. இப்போ இதுதான் நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஆளுமை என்பது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆளுமை என்பது ஒரு திறன். அது அதாவது ஆளுமை திறன் என்பது நம்மளுடைய எனர்ஜியை கையாளக்கூடிய திறன். அது இப்போ எனர்ஜி நம்ம வீணடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஆளுமை திறன் இல்லைன்னு பொருள். அந்த கெட்டில் வந்து எனர்ஜியை வீணடிச்சிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் சூடு வெளியேறிட்டு இருக்கும், வீணாகிக்கிட்டு இருக்கும். அதை கவனித்து புரிந்து கொண்டு குக்கரை போடுற ஒரு ஆளுமையை உருவாக்கும் போது நம்ம எனர்ஜியை சேகரித்து வைப்போம். முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதான் அந்த எனர்ஜியை சிதறாமல் சேகரித்து வைப்பது. இப்போ தண்ணி கொதிக்குதுன்னா அப்படியே அப்படியே ஆவியாகி வெளியில் போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் நம்மளுடைய எனர்ஜி, அப்படியே வெளியேறிக்கிட்டே இருக்கும். பொதுவாக நம்மளை யோசிச்சு பாருங்கள், நம்ம எதையாவது அறிந்து கொள்வது அப்படின்னா ரொம்ப கவனம் கொடுக்க மாட்டோம். அப்படியே மேம்போக்க ஒரு காணொலியை பார்ப்போம், ஒரு புத்தகத்தை வாசிப்போம், ஒரு சினிமா பார்ப்போம். அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் அதில் இன்னும் ஆழமாக இறங்குவோம். அதை போல தான் அறிதல் என்பது மேலோட்டமானது. புரிதல் அதில் ஒரு பிடி கிடைச்சோடனே நம்ம நுட்பமாக அதை கவனித்து இன்னும் மேம்படுத்தி கொள்கிறோம். இப்போ அந்த அடுத்த கட்டம் புரிதல். இப்போ இரண்டுக்கும் இடையே முக்கியமான வித்தியாசமாக நான் சொல்லுவது அகங்காரம். இப்போ அறிதலில் வந்து அகங்காரம் இருக்கும், ஆனால் அகங்காரம் தேர்ந்தெடுக்காது. அதுவும் தேர்ந்தெடுக்கும். நம்ம எல்லா காணொலியும் பார்க்க மாட்டோம், எல்லா புத்தகத்தையும் வாசிக்க மாட்டோம் இல்லையா. தினத்தந்தி வாசிப்போம், இல்லை வேறு ஏதாவது பேப்பராக இருந்தால் வாசிப்போம். நம்மளுக்கு ஒன்று தேர்வு இருக்குது. இப்போ அகங்காரம் தேர்ந்தெடுக்க அங்கே உதவுது. ஆனால் அது வந்து ஒரு சுய நினைவோட தன் முனைப்போடு இருப்பது கிடையாது. அப்படியே ஏனோதானோன்னு இருக்கும், அவ்வளவுதான். கண்ணில் கிடைச்சதை படிப்போம், பார்ப்போம். மாறாக புரிதலுக்கு வரும்போது அகங்காரம் அங்கே முக்கியமாக செயல்படுது. அது கவனிக்குது, இதை செய்யலாமா கூடாதா அப்படின்னு முடிவெடுக்குது. அப்போது புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமானது, நுட்பமானது. அப்போது புரிதல் மூலமாக நம்முடைய கவனத்தை எதையாவது நோக்கி திசை திருப்புறோம். அப்போ தேவையில்லாத எனர்ஜியை நாம் வீணடிக்க மாட்டோம். இப்போ ஒப்பு நோக்க இதில் வந்து நம்முடைய ஆளுமை திறனும் கொஞ்சம் மேம்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது, நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் போல தான் இருக்கோம் இல்லையா. உள்ளுக்குள்ளே எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, அதை தான் அந்த படத்தில் காட்டியிருக்கேன்.
அது தெளிவாக துல்லியமாக தெரியல. அவரோட வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீம் என்ஜின் இருக்குது, நீராவி எந்திரம் இருக்குது. இப்போ அதை போல் தான் நம்ம மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. உள்ளுக்குள்ளே நிறைய போட்டு புதைச்சி வச்சுருக்கோம். அப்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆளுமையை நாம் உருவாக்குறோம். இப்போ நமக்குள்ளே என்ன புறைஞ்சிருக்கு, ஏன் புறைஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சு அதை எதனால் இருக்குது, அதை வெளியேற்றலாமா கூடாதா, எப்போ வெளியேற்றலாம், எப்படி வெளியேற்றலான்னு தெரிஞ்சு சரியாக அதை வெளியேற்ற கற்றுக்கொள்ளும் போது நாம் ஒரு முழுமையான ஒரு ஆளுமையாக உருவாகி இருப்போம். இது வந்து உணர்தலுக்குங்கிற 3வது கட்டத்தை குறிப்பிடுது. அதாவது அறிதல் என்பது மேலோட்டமாக எதை வேணாலும் கற்றுக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கவனம் தந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து உணர்தல்ங்கிறது நம்மை கடந்து நிகழும். நம்ம அதுக்கு என்னதான் வந்து அறிவுபூர்வமாக யோசித்தாலும், நம்முடைய அகங்காரத்தை கொண்டு சிந்தித்தாலும் நம்மளால் எல்லாவற்றையும் உணர முடியாது இல்லையா? ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னா அந்த இனிப்பு நாக்கு ருசிக்கணும் இல்லை, அப்போ தான் அது உணரும். அதுபோல் இந்த உணர்தல் என்பது தானாக நிகழ்வது. அதுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும். பட் இருந்தாலும் உணர்தல் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டது. இதை வேறொரு விதத்துலையும் சொல்லலாம். எண்ணம், சொல், செயல். அதாவது வெறும் எண்ணங்களில் மட்டும் நம்முடைய ஆளுமையை கொண்டிருப்பது முதல் கட்டம். நிறைய எளிய மனிதர்கள் அப்படி தான் இருப்போம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு சினிமா நடிகனாகணும் ஆசையாக இருக்கலாம், ஒரு இயக்குனர் ஆகணும், ஒரு கிரிக்கெட் வீரன் ஆகணும், எழுத்தாளன் ஆகணும், இப்படின்னு நிறைய எண்ணங்கள் ஆசைகள் இருக்கலாம். அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். அதுதான் எண்ணங்களில் மட்டும் ஒரு ஆளுமை இருப்பது. அடுத்து சொல். ஒருத்தர் சொல்லின் மூலம் அந்த ஆளுமையை முன்னிறுத்த முடியும். இப்போது உதாரணத்துக்கு எழுத்தாளர்கள் வச்சுக்கோங்க. அவங்க வந்து எழுதுகிறாங்க. அப்போ எழுதுறத வச்சு அவங்களுக்கு ஒரு ஆளுமை உருவாகுது. ஒரு வரலாற்று கதையாக எழுதுகிறாரு. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயோ வரலாறு அவர் நல்லா தெரிஞ்சிருக்கே. இன்னொருத்தர் ஆன்மீகம், தத்துவம் இப்படி எழுதுகிறாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆளுமை கிடைக்கிது இல்லையா? சொற்கள் மூலமாக கிடைக்கும் ஆளுமை. இப்போ சொல்லை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். எண்ணங்களை காட்டிலும் சொல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமானது. ஆனால் இதுவும் ஒரு முழுமையான ஆளுமை கிடையாது. ஏன்னா ஒரு எழுத்தாளருங்கிறவரை அவர் எழுதுகிற போது வேறு, அவர் எழுதும்போது தனியாக உட்காந்து எழுதுகிறாரு, 4 மணி நேரம் உட்காந்து எழுதுகிறாரு. அது எழுதி முடிச்சுட்டு நம்மளை பார்க்க வரும்போது அவர் வேறு மனிதர். அந்த எழுதின மனிதர் வேறு, இப்போ நம்மளை பார்க்குற மனிதர் வேறு. அவர் லுங்கியில் உட்காந்து முண்டாமணியை போட்டு எழுதிட்டு இருக்கலாம், நம்மளை பார்க்க வரும்போது நல்ல ஒரு சஃபாரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எழுத்தின் மூலமாக ஒரு ஆளுமை பிம்பத்தை உருவாக்கி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பாரு இதுதான் நான். அது உண்மை கிடையாது. ஏன்னா அந்த உண்மையான அந்த மனிதனிடமிருந்து, அந்த உடலில் இருந்து என்ன எனர்ஜி வருதோ அதுதான் உண்மையான ஆளுமை. இந்த வித்தியாசம் நிறைய நீங்கள் கவனிக்கலாம். எழுத்தாளர்களை நீங்கள் வாசிப்பதற்கும் அவர் நேரில் சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால பல எழுத்தாளர்கள், சுஜாதா போன்றவர்கள் எழுத்தாளர்கள் சந்திக்கவே தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நம்ம எல்லோரிடமுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மேலாளர் இருக்கார், உங்கள் அலுவலகத்தில் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவரை திடீர்னு அவரை வீட்டில் போய் சந்திக்க வேண்டியது இருக்குது. அவருடைய ஆளுமே அங்கே வேறையாக இருக்கும். வீட்டில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்பார், அலுவலகத்தில் அவர் மிரட்டிக்கிட்டு இருப்பார். வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து அவங்க மனைவி அவரை திட்டிக்கிட்டு இருக்கலாம், அவங்க குழந்தைங்க அவர்கிட்ட இயல்பாக கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அவரிடம் நம்ம முற்றிலும் வேறு ஒரு ஆளுமையை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த உடலின் மூலமாக வெளிப்படும் ஆளுமை தான் முக்கியமானது. அதுதான் ஆளுமை திறன். அதனால தான் தேவை. ஏன்னா உடலின் மூலமாக ஆளுமையை வெளிப்படுத்துவதுங்கிறது எளிது கிடையாது. இப்போது இது போன்ற எண்ணங்களை ஒரு மனதில் கொண்டிருக்கக்கூடும். அப்போது அதை வெளிப்படுத்தணும், யார்கிட்டையாவது பேசணும். அதை பேசுகிறதுக்கு எவ்வளோ முயற்சி தேவைப்படுது. இப்போ யாரும் பேசுகிறது இல்லாதனால நான் காணொலிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் எண்ணங்களிலிருந்து சொல்லுக்கு என்னுடைய ஆளுமையை நான் மாற்றி அமைச்சிட்ருக்கேன். ஆனால் அது முழுமையான நானா இல்லை. இப்போ இந்த சொற்களை கேட்டு நீங்கள் என்னை சந்திச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஏமாற்றமாக உணரக்கூடும். ஒரு தடவை அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 2-3 வருஷம் நாங்கள் நேரில் சந்திக்கவே இல்லை. ரொம்ப நெருக்கமாக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவரை சந்திக்க வேண்டி வந்தது. சந்திக்க வந்தோடனே அவர் நேரில் பார்த்து எப்படி இருக்கீங்க என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கொஞ்சம் இன்னும் உயரமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் நம்ம மனப்பதிவுகள் உருவாகிடும்.
ஒரு குரலை வச்சு அவர் பேசும் விதத்தை வைத்து நமக்குன்னு சில கற்பனைகள் உருவாகும். அப்போ நேரில் சந்திக்கும்போது நம்ம ஏமாற்றம் கூட அடையக்கூடும். இப்போ உண்மையான ஒருவர் வந்து ஆளுமை திறன் கொண்டவர் அப்படின்னா இதையெல்லாம் அவர் கையாளும் திறன் கொண்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு ஒரு பொது பிம்பம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். அது தனியாக நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது நம்மை பற்றி. நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு ஆளுமை இருக்குது. இதை தவிர நாம் யாருன்னே தெரியாத, முன்ன பின்ன பார்க்காத ஒரு மனிதர்களும் வேறு முகத்தை நாம் காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம பல விதங்களில் சிதைந்து போய் கிடக்கிறோம். இதில் எது உண்மையான நாம்? நம்ம தான் யோசிக்கணும். இன்றைக்கி பலரும் இந்த குழப்பத்தில் இருக்கிறது காரணம் அதனால தான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஜ உலகில் நிறைய மனிதர்களை நாம் எதிர்கொள்வது கிடையாது. அங்கேயே வாழ்க்கை வாழ்வது சிக்கலாக இருக்குது. அதனால் பலரும் இணையத்தை வந்து ஒரு தப்பித்து கொள்ளும் வாய்ப்பாக கருதுகிறோம். ஏன்னா நேரில் நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, பேச முடியாது. இணையத்தில் நண்பர்களை கண்டுகொள்வது எளிது, பேசுவதும் சுலபம். அப்போது இணைய குழுமம் ஏதாவது கண்டுபிடிச்சி அங்கே நம்மளை வெளிப்படுத்தி கொண்டால் நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது அங்கேயும் நாம் நம்மளை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளலை. ஸோ இப்படி நம்ம பல்வேறு விதங்களில் நாம் பிரிச்சுக்கிறோம். நம்முடைய ஆளுமை என்பது ஒரு ஒரு கொஹரண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அது வெளிப்படணும். உண்மையை கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு ஆளுமை மாத்திரம் இருக்க மாட்டாங்க, பல்வேறு சிற்றாளுமைகளும் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகலாம்னா உடனே போய் தான் ஆகணுமான்னு ஒரு கேள்வி எழும். சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை தனியாக போகணுமா, இன்றைக்கி போகணுமா, போய் பல்வேறு கேள்விகள் எழும். அது கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு துணியில் எழுப்பும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போது அதனால தான் வந்து இப்போ மேலை நாடுகளில் வந்து உளவியல் சிகிச்சை, கவுன்சிலிங் போன்றவையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்று வருகிறது. ஏன்னா ஒரு ஆளுமையை உருவாக்குவது, தொகுத்து கொள்வது, அதை மேம்படுத்துவது, வெளிப்படுத்துவது என்பது எளிதான செயல் கிடையாது. என்று முன்னாடி சொன்ன போல இணையம் போன்றவையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை வாழும் விதம், மற்றவர்களுக்கு நம்மை ப்ரொஜெக்ட் பண்ணும் விதம், இதையெல்லாம் மாற்றி அமைச்சிருச்சு. நம்ம பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறித்த புரிதல் கிடையாது. நான் மனதளவில் இன்னும் அதற்கெல்லாம் நம்மளை தயார் செய்து கொள்ளலை. இப்போ இதெல்லாம் கடந்த 30 வருடங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இல்லையா? நம்மளுக்கு இதெல்லாம் இன்னும் அது முழுமையான புரிதல் கிடையாது. எந்த விதத்தில் இது நம்முடைய மனநிலையை பாதிக்கும், மற்றவர்கள் மனநிலையை பாதிக்கும், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம், ஏன் முக்கியம், எதையுமே யோசிக்காமல் நம்ம இணையத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இணையத்தில் புழங்கிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இது பெரிய சிக்கல். அதுவும் இந்தியா போன்ற ஒரு மரபான நாடில் வந்து நம்ம இயல்பில் எளிதாக நிம்மதியாக சுதந்திரமாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம பலருக்கும் இணையம் வந்து ஒரு சுதந்திர வெளியாக நம்ம நினச்சிக்கிறோம். அங்கே என்ன வேணாலும் போய் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளை வெளிப்படுத்திக்கலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். நாம் மறக்கிறது என்னென்னா நமக்குள் பொய்கள் கூட கூட துக்கம் கூடிக்கிட்டே போகும். நாம் தனிமையை தேடத் தொடங்குவோம், மற்றவர்களை விரும்ப மாட்டோம், மற்றவர்கள் நம்மை விரும்ப மாட்டாங்க. இன்று நம்ம பலரும் துக்கத்தில் வாடுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அது எப்போ வள்ளுவர் சொல்லியிருக்கா அப்படி, தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் இருப்பதை போல ஒருவர் தனியாக இருக்கணும் அப்படின்னா அவர் எப்படி வேணாலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம் இல்லை? ஒரு வேஷ்டி சட்டை கூட போட்டு உட்காரலாம். ஆனால் அவர் இப்படி தான் தனிமையில் இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அது சாதாரணமான விஷயமா? அப்போ நம்ம யோசிக்கணும், தனிமையில் இருக்கும்போது நாம் யார், கூட்டத்தில் இருக்கும்போது நாம் யார், எப்போது நாம் நிறைவாக உணர்கிறோம், தனியாக இருக்கும்போதா கூட்டத்தில் இருக்கும்போதா? இதையெல்லாம் கவனித்தோம்னா மெல்ல நம்மளை பற்றின புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஆளுமை என்பது வந்து பொதுவாக நம்ம ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு, இது போன்ற தருணங்களை தான் வந்து நம்மளை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளணும்னு நினப்போம். அதுக்கு தான் ஆளுமை வேணும்னு நினப்போம். அப்படி கிடையாது இன்று. நாம் தனியாக ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நாம் இன்னொரு மனிதரை சந்திக்க நேரிட்டது அப்படின்னா நமக்கு ஒரு ஆளுமை வேண்டும். ஏன்னா இந்த இன்னொரு மனிதர்
நம்ம முழுமையாக பார்க்க மாட்டார். நம்மளை ஏதோ ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பார்ப்பார். அப்போ அவருக்கு நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோம்? உண்மையாக வெளிப்படுத்தி கொள்வோமா, போலியாக வெளிப்படுத்தி கொள்வோமா? தனிமையில் உண்மையாக இருப்பவன் எப்போதுமே உண்மையாக இருப்பான்னு சொல்லலாம். அதனால தான் ஆன்மீக தேடல் கொண்டவங்க தனிமையை தேடி தியானம் தவம் செய்ய கிளம்புறாங்க. தனிமையில் பொய்யாக இருப்பவன் எல்லோரிடமும் பொய்யாக தான் இருப்பான். நாம் எப்படி இருக்கோன்னு நம்மளை பார்த்து நாம் தான் கவனித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவர்களிடம் பொய் சொல்லலாம், நம்மளுக்கு நாமளே பொய் சொல்ல முடியாது. மற்றவர்களிடம் நேர்மையாக இருப்பது எளிது, நமக்கு நாமே நேர்மையாக இருப்பது எளிது கிடையாது. ஆன்மீகம் என்றல்ல, வாழ்க்கையில் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது நேர்மை. அது இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளுமை திறன் வேணாலும் கொண்டு இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளுமையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். உண்மையில் நம்மளையே நாம் அப்போ மதிக்க மாட்டோம். நம்மளையே நாம் மதிக்காத போது தான் நாம் மற்றவர்களிடம் நம்முடைய மதிப்பை தேடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது உண்மை, எது சரி, எது தேவை, எது அவசியம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிய தொடங்கும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.